So Jesus comes here. యేసు வருகிறார். எதை యేసు అక్కడ వస్తున్నాడు. பரமாத்மா வர்றாரு. பரமாத்மா வருகிறார். పరమాత్మ He వస్తున్నాడు. takes a body ஒரு சரீரத்தை எடுத்து ఒక శరీరం తీసుకొని of a woman. ஒரு ஸ்திரீயின் மூலமாக ఒక స్త్రీ Who గర్భం is the husband? புருஷன் யார்? Parama Purusha's husband. பரம புருஷன் தான் పరమ அவருக்கு పురుష భర్త. So it is Christ. Actually it is also same person, so it's a Christ child. அது கிறிஸ்துவுடைய பிள்ளையாக தான் இருக்கு. అది క్రీస్తు యొక్క బిడ్డగా ఉంది. But this one, இது కానీ ఇది the human being, இந்த மனுஷன் is coming in the sinful world. பாவமுள்ள உலகத்திலே வருகிறார். పాపమున్న So he had to లోకంలో be వస్తున్నాడు. totally a man. முற்றிலுமாக மனுஷனாக இருக்க வேண்டும். పూర్తిగా మనిషిగా ఉండాలి. He must have hunger. அவருக்கு பசி இருக்க வேண்டும். అతనికి இல்லாட்ட ఆకలి மனுஷன் நம்ப மாட்டான். எறும்பு மாதிரி இருக்கணும் அவன். மனுஷன் எறும்பு மாதிரி இருக்கணும், இல்லாட்ட யானை மாதிரி இருக்கணும், அந்த யானை கொண்டாந்து இருக்கணும், அந்த மாதிரி எருவு மாதிரி இருக்கணும், தியானம் மாதிரி இருக்கணும், அப்பதான் நம்புவோம். గేదెలాగానో ఏనుగులాగానో ఉండాలి, అప్పుడే మనిషి எறும்பு నమ్ముతాడు. பாஷையை பேசணும். எருவு பாஷை பேசணும். Then only it will understand that எறும்பு. அப்பதான் எறும்பு அந்த எறும்பு புரிந்து கொள்ளும். చీమ భాషను So మాట్లాడినప్పుడే this చీమ person అర్థం who is చేసుకుంటాడు. coming the earth, பூமியில வருகிற இவர் భూమిలో వచ్చేతను he must move with the sinners அவர் பாவிகளோடு போக வேண்டும். పాపులతో కూడా కలిసి ఉండాలి. and he must move with everybody in this world as a man. உலகத்தில் இருக்கிற எல்லாரோடும் ஒரு மனுஷனாக கலந்து கொள்ள வேண்டும். ఒక మనిషిగా అందరితో కలిసి ఉండాలి. இவர் மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மருந்து கட்டாயம் எடுக்கணும். ஒரு மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம் மருந்து எடுக்க வேண்டும். మందు తీసుకోవాల్సిన అవసరం திடீர்னு లేదు, வாதம் வரும். తప్పకుండా తీసుకోవాలి. வாதம் வந்துவிடும். ఉన్నట్టు నుంచి వాతం వస్తుంది. வாதம் சோகமாகவும் செய்யும். வாதம் சமமும் ஆகிவிடும். ఆ తర్వాత అది బాగా Sometimes he'll become weak. பலவீனமாக இருப்பார். కొన్నిసార్లు బలహీనలు అవుతారు. But when preaching, he preach to hours. பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று வரும்பொழுது மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்ணுவார். ప్రసంగం చేసేటప్పుడు గంటల కొద్దీ చేస్తాడు. Then he gets tired. களைப்படுவார். ఆ తర్వాత అలసిపోతాడు. Like normal people have to sleep. மற்ற சாதாரண மக்களை போல் தூங்க வேண்டும். సాధారణ మనుషుల్లాగా నిద్రపోతాడు. இல்லாட்ட மனுஷன் ஒருத்தனை எஞ்ச மாட்டான், மனுஷனை ஒரு மதிக்க மாட்டான். மனுஷன் ஒரு மனுஷன் என்று மதிக்க மாட்டான். లేకుంటే మనిషిని మతించడు ఎవడు. So, ஆகவே but children of God knows that he is Parama Purusha. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் பரம புருஷன் என்பது தெரியும். దేవుని పిల్లలకు ఆయన పరమ పురుషుడు అని తెలుసు. So he had to talk to two against the people. ஆகவே ரெண்டு விதமான மக்களுக்கு அவர் பேச வேண்டும். రెండు రకములైన జనులతో ఆయన మాట్లాడాలి. ஒரு சீட்டுக்கு எப்படி பேசணும்? ஒரு சாரருக்கு எப்படி பேச வேண்டும்? ఒకరితో ఎలా మాట్లాడాలి? இந்த பிதா என்னுடைய பிதா பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறார். నా తండ్రి పరలోకంలో ఉన్నాడు. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்க என்ன சொல்லுவாங்க? కానీ వీళ్ళేం చెప్తారు? பிரைட் இவர்தான் எங்க பிதாமா. இவர்தான் எங்களுக்கு பிதான்னு அவங்க இவங்க சொல்லுவாங்க. మేము వధువు కాబట్టి ఇతనే మా తండ్రి.